அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவின் பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற உயர்வான நோக்கத்தில் நாம் சில தகவல்களை பதிவு செய்து வருகிறோம். அந்த வரிசையில் ஈமானுக்கு அடுத்த கடமையாகிய தொழுகை விஷயத்தில், அதிலும் குறிப்பாக சுபுஹு தொழுகை விஷயத்தில் கவனக்குறைவாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஆர்வத்தையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த ஆடியோ பதிவு செய்யப்படுகிறது. அன்பானவர்களே, தொழுகையில் கவனக்குறைவாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும், குறிப்பாக சுபுஹு தொழுகையில் அலட்சியமாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும், நாம் செய்வது தவறு என்று தெரிந்திருந்தும் தொடர்ச்சியாக அந்த தவறில் நீடித்துக் கொண்டிருக்கின்றோம். அதற்குரிய காரணம் என்னவென்றால், ஷைத்தானுடைய மாய வலையில் நாம் வீழ்ந்திருப்பதுதான். தவறு என்று தெரிந்தே ஒருவர் தவறு செய்கிறார் என்றால் அதைவிட துர்பாக்கியம் வேறு எதுவாக இருக்க முடியும்? தெரியாமல் செய்வது ஒரு வகை, தவறு என்று தெரிந்தே ஒருவர் அதை செய்கிறார் என்றால் அது மிகப்பெரிய நட்டம். அந்த நட்டத்திலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வது நம் மீது முக்கியமான பொறுப்பு. அந்த வகையில் அன்பிற்குரியவர்களே, ஒவ்வொருவருமே தங்களுடைய நாள் முழுவதும் சுறுசுறுப்பானதாக, உற்சாகமான மனோநிலையுடையதாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அதற்காக பல முயற்சிகளை மேற்கொள்கிறோம். ஆனால் அல்லாஹ் தன்னுடைய தூதர் மூலம் நமக்கு ஒரு அழகிய வழிகாட்டுதலை சொல்லித் தருகிறான். உலகில் உள்ள அறிஞர்களோ, மிகப்பெரிய விஞ்ஞானிகளோ, மருத்துவ நிபுணர்களோ ஓர் ஆலோசனையை கூறினாலும் அதில் பயன் கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம். ஆனால் அல்லாஹ் தன்னுடைய தூதர் மூலம் சொல்லித் தரக்கூடிய வழிகாட்டுதலில் நிச்சயமாக பயன் இருக்கும் என்பது உண்மை. அப்படித்தான் ஓர் இறை நம்பிக்கையாளன் நம்ப வேண்டும். அந்த வகையில் புகாரி எனும் ஹதீஸ் தொகுப்பில் இடம்பெற்றிருக்கக்கூடிய 1142வது ஹதீஸில் பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை விளக்குகிறார்கள். நீங்கள் படுக்கைக்கு செல்லும் பொழுது உங்கள் தலையின் பின்புறத்தில் ஷைத்தான் 3 முடிச்சுகளை போடுகிறான். ஒவ்வொரு முடிச்சு போடும் பொழுதும் உனக்கு நீண்ட இரவு இருக்கிறது, இன்னும் நீ உறங்கு, இன்னும் நீ உறங்கு என்று சொல்லி நம்மை எழவிடாமல் தடுப்பதற்காக அவன் செய்யக்கூடிய சதிதான் அந்த முடிச்சு முயற்சி. அன்பானவர்களே, அவனுடைய அந்த கூற்றை நம்பி ஏமாறாமல் யார் அல்லாஹுவை நினைவு கூறுவதற்காக அதிகாலையில் எழுகிறார்களோ அவர்கள் எழுந்து அல்லாஹுவை நினைவு கூர்ந்தவுடன் ஒரு முடிச்சு அவிழ்ந்து விடுகிறது. பிறகு அவர்கள் தொழுகைக்காக ஒலு செய்தால் இன்னொரு முடிச்சு அவிழ்ந்து விடுகிறது. அவர்கள் தொழுகையில் நின்று விட்டால் 3வது முடிச்சும் அவிழ்ந்து விடுகிறது. இதே நிலையில் அவர்கள் காலை பொழுதை அடைந்தால் அந்த காலை பொழுது என்பது அவர்களுக்கு உடல் ரீதியான சுறுசுறுப்பையும் மன ரீதியான உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. மாற்றமாக யார் இவ்வாறு செய்யவில்லையோ அவர்கள் சோம்பேறித்தனத்துடனும் மனக்குழப்பத்துடனும் அந்த நாளை கழிக்கின்றார்கள், அந்த காலை பொழுதை சந்திக்கின்றார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் விளக்கம் அளிக்கிறார்கள். அன்பானவர்களே, கேட்கும் பொழுதே உற்சாகமாக இருக்கிறதா இல்லையா? உற்சாகம் கிடைக்க வேண்டும், சோம்பேறித்தனத்திலிருந்து நீங்க வேண்டும், சுறுசுறுப்பு கிடைக்க வேண்டும். இதுவெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் ஓர் அல்லாஹுவின் கட்டளையை நிறைவேற்றிவிட்டோம், நம்மால் அல்லாஹுவின் கட்டளைகளில் ஒன்று நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்ற சந்தோஷம் அதைவிட பெரிது வேறு என்ன இருக்க முடியும்? இதற்கு மாற்றமாக இவ்வாறு செய்யாதவர்கள் என்ன நிலையை அடைவார்கள் என்பதையும் அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். அன்பானவர்களே, மழை பெய்து கொண்டிருக்கிறது, குளிர்காலம் துவங்கிவிட்டது, காலை பொழுதில்தான் நன்றாக உறக்கம் வருகிறது. எனவே சுபுஹு தொழுகைக்கு எழுந்திருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் முடியவில்லை. இப்படிப்பட்ட காரணங்களை சொல்வதை விட்டுவிட்டு எழுந்து தொழுகையை நிறைவேற்ற முயற்சிப்பதுதான் சரியான நிலை. இன்னும் சிலர், நாங்கள் இரவில் படுப்பதற்கே நேரமாகிறது, அதனால் எழுந்திருக்க முடியவில்லை, இப்படி ஒரு காரணத்தை சொல்லுகிறார்கள். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, எத்தனை மணிக்கு படுத்தால் சுபுஹுக்கு எழுந்திருக்க சிரமமில்லாமல் இருக்குமோ அந்த நேரத்தில் படுப்பதுதான் சிறந்தது. ஒரு ஃபர்லை நிறைவேற்றுவதற்கு எந்தெந்த காரியங்கள் துணையாக இருக்குமோ அவற்றை சரியாக பேணுவது நம் மீது ஃபர்ல் என்பதை நமக்கு நாமே பாடமாக போதித்துக் கொண்டால் இரவில் துரிதமாக படுக்கைக்கு சென்று சுபுஹுக்கு எழுந்திருப்பது சிரமம் இல்லாமல் இருக்கும். இப்படிப்பட்ட முயற்சிகளை மேற்கொள்வதன் மூலமாக இன்னும் குர்ஆனிலும் ஹதீஸிலும் இது தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளை படித்து நமக்கு நாமே அவ்வப்பொழுது பாடம் சொல்லிக் கொடுத்துக் கொள்வதன் மூலமாக நம்முடைய வணக்க வழிபாடுகளில் ஒரு முழுமைத்தன்மை ஏற்படும். குறைகளை விட்டு நாம் பாதுகாப்பு பெறுவோம். அல்லாஹ் உதவி செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.